Good evening. Assalamu alaikum. Waalaikumsalam. Right. Good evening, sir. மாலை வந்தனங்கள். Good Sorry evening, for sir. 8 நிமிஷம் வெயிட் பண்ண Good evening, வைக்கிறேன். sir. Right. நம்ம பிள்ளைகள் ஜாயின் பண்றாங்க. Okay. Sir, assalamu alaikum, sir. வலைக்கும் அஸ்ஸலாம். Sir, அந்த registration பண்றதுக்கு இப்ப எப்படிதான் ஓகே நான் ஓகே வந்து நான் இந்த கேள்வி டைம் தருவேன் நான் தமிழ் மீடியத்துக்கு. ஓகே. எங்களோட கன்வகேஷன் இன்ஷால்லா நடக்கும் 2025 டிசம்பர் 22 BMSCHல. ரைட். லோட்டஸ் ஹோல்ல தான் நாங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஹோல புக் பண்ணி. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே. எங்கட லாஸ்ட் அப்ப வீடியோ பார்த்துட்டு வாங்க. போன முறை எங்கட எப்படி நடந்ததுன்னு. ரைட். இதான் எங்கட Okay, sir. கடைசியா நடந்த வீடியோ கன்வகேஷன். போன முறை அவார்டு எடுத்த பிள்ளைகள் இது ஸ்க்ரோல்ஸ். வீடியோ ஒன்று தெரியுதா? தெரியுது, sir. Yes, sir. Rewards எல்லாத்துக்கும் கொடுப்பீங்களா இல்லாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின ஆட்களுக்கு மட்டும் கொடுப்பீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களுக்கு மட்டும். அப்ப கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணின ஆட்களுக்கு இல்லையா? அவங்களுக்கு சர்டிபிகேட் மட்டும் தான் இருக்கு, அவார்டு இல்ல. உங்களுக்கு அவார்ட் வேணுமெண்டா நீங்க பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணேலுமா, சார்? மேலும் இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணேலும். இன்னும் நாளைக்கு 2 மந்த் இருக்குது. டிசம்பர் 22 மட்டும் டைம் இருக்குது. Excuse me, sir. எஸ். Sir, the registration பண்ணி எப்படி செய்யறேன்னு மறுபடியும் கொஞ்சம் எங்களுக்கு ஓகே அந்த ப்ரோசஸ்க்கு நான் வாரேன். அதுக்கு முன்னாடி Okay, நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை முடிச்சிட்டு நாங்க திருப்பி வருவோமா? ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ். BMSHல லோட்டஸ் ஹோல்ல தான் நடக்கும் டிசம்பர் 22 இன்ஷா அல்லாஹ். மெயின் ஈவெண்ட் வந்து 1 மணிலேருந்து 5 மணி மட்டும் தான் நடக்கும். ரைட். ஆனால் பர்சனல் ஃபோட்டோ ஷூட் வந்து மார்னிங் 8லேருந்து ஸ்டார்ட் ஆயிருமா. உங்களோட Okay, ஃபேமிலியோட sir. எடுக்கிறது, நீங்கள் தனியாக எடுக்கிறது, BMSHக்கு சுற்றி எடுக்கிறது, மேலேருந்து எடுக்கிறது எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அது வேற டைம். 1 to 5 PM நாங்கள் ஃபோட்டோவுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். 1 to 5 PM ஈவெண்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் நடக்குமா. ரைட். Excuse me, sir. ஃபோட்டோவில் இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். குரூப் ஃபோட்டோ வந்து BMSHக்கு முன்னுக்கு ஹோலுக்கு முன்னுக்கு நடக்கும். நான் டைம் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ரைட். Okay. ட்ரெஸ் கோட் வந்து ஜென்ஸுக்கு நார்மலாக கோட் சூட் அண்ட் ஒஃபிஷியல் இதுகள் ஒயிட் கலர் ஷர்ட். லேடிஸுக்கு சாரியோ ஹபாயா. மற்றது கலர்ஸ் வந்து பேபி பிங்க் கலர் கட்டாயமண்ட் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் இதுகள் பண்ணி கொள்ளையிலும். ரைட். க்ளோக் வந்து ஆஷ் கலர் க்ளோக் தான் தருவோம். டிப்ளோமாவுக்கு க்ளோக் மட்டும்தான். அட்வான்ஸ் டிப்ளோமாவுக்கு கெப் கொண்டும் வரும். ரைட். அது உங்களுக்கு ரெண்டல், நீங்கள் திருப்பி தந்துட்டு போகணும். சாரி கலர் எதுவும் அதான் அந்த பேபி பிங்க் கலர் போன முறை ஸ்டூடெண்ட்ஸே டிசைட் பண்ணி அவங்களே போட்டுட்டு வந்தாங்க. எல்லாரும் யூனிக்காக இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. ரைட். நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல. சார் நியூட் பிங்க்கும் பரவாயில்லையா சார்? அப்ப எல்லாரும் ஒரே கலர் ரெப் பண்ணி ஒரே கலரா இந்த அழகாய்க்குமே சார். அதான் நீங்கள் அதை குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலுங்க. ஓகே சார். ரைட். அதுகள் உங்களோட சில என்னோட பொலிசி ஒன்றிக்கு நான் ஃபுட்டும் ட்ரெஸ் எல்லாம் அவங்களோட விருப்பத்துக்கு விட்டுடுறது. ரைட். ஸோ உங்களோட இதுகளுக்கு 100% நாங்கள் இது பண்ணுறோம். ஓகே. க்ளோக்கும் அதை தான் சொல்லிட்டேன். ஸ்க்ரோல் நாங்கள் தருவோம், அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ரைட். அடுத்தது ஃபீஸ் வந்து இதான் ஃபீஸ். ஒரு மெம்பரும் உங்களோட ஃபேமிலி மெம்பரும் நீங்களும் வரதா இருந்தால் 6000, நீங்கள் மட்டும் வரதா இருந்தாலும் 6000 தான். ரைட். அடுத்தது வந்து உங்களுக்கு 2 டிப்ளமா செஞ்சுருந்தீங்கடா. டிப்ளமாவும் இல்லாட்டி அட்வான்ஸ் டிப்ளமா இல்லாட்டி காஸ்மெட்டிக்கில் ஒரு டிப்ளமா அப்படி இல்லாட்டி பியூட்டி தெரப்பியில் ஒரு டிப்ளமா செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அடிஷனலாக 2வது கிராஜுவேஷனுக்கு ஒரு 2000 வந்து எட் ஆகும். ரைட். அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பேரண்ட்ஸ் இல்லை எங்களுக்கு 2-3 பேர் வேணுமெண்டாங்க. 3 பேர் இயலாது. ஸ்ட்ரிக்டாக 2 பேர் தான். அதுக்கு மேலே இயலாண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் சான்ஸ் கொடுக்கணுமென்றபடியால்
2 பேரை தான் விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுறோம். செகண்ட் விசிட்டர்ஸுக்கு 5000 and ஹெட் ஆகும். ரைட், அப்போ நான் இதில் போட்டிக்கிறேன், நீங்கள் அமௌண்ட் எல்லாம் பார்த்துக்கலுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார் சார், இப்ப நாங்க அந்த அந்த இதுல இருக்கிற ஒருத்தருக்கு பே பண்ணிட்டோம். இப்ப மறுவ பே பண்றேன்டா பண்ணினா பரவாயில்லையா சார்? ஃபேமிலி மெம்பர் ஒன்றுக்கு எக்ஸ்ட்ராவா செகண்ட் டைம்? ஏலும் நீங்கள் நவம்பர் 15 முன்னுக்கு பேமெண்ட் பண்ணிக்கொள்ளலுமா? ஓகே சார், ஓகே சார், அது பிறகு பண்ணலாம். ஓகே சார். சார் அந்த 9 வயசுக்கு குறைய பிள்ளைகளுக்கு அதுக்கு வேறையா வந்து பே பண்ணணுமா இல்ல இப்படி அது கூட்டு வர இயலுமா? இல்லை 5 நாங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் பிலோ 5 இயர்ஸுக்கு மேல் கீழே இயலாதுண்டு. ஏண்டா அந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு அந்த டைமில் ஒன்றும் சொல்ல மேலாது. ஸ்டார்டில் நாங்கள் அலோவ் பண்ணோம், அந்த பிள்ளைகள் வந்து ஹோலுக்குள்ள இருந்த போல அழுக வார அவங்க ஒவ்வொன்று இதுகள் பண்ணுற, அப்போ எல்லா பிள்ளைகளும் மழை இல்லை ஃபங்க்ஷன் அப்படி ஸ்பாயில் ஆகிரும். ரைட், எக்ஸ்கியூஸ் அப்போ அதனால தான் நாங்கள் 5 இயர்ஸுக்கு கீழே நாங்கள் அலௌட் இல்லை. இல்ல 5 இவன் இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு அலௌட், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த வேறையா சேர் ஒன்று எடுத்து தான் இருக்கணும். சார் ஐடிபில இப்ப அவார்ட்னா ரெஜிஸ்டர் பண்ண அந்த அவார்ட் மட்டும் தானா இல்லாட்டி நாங்க வந்து ஆல்ரெடி இப்ப கொஞ்சம் பிசினஸ் பொறுமையா இருங்க. நான் சப்ஜெக்டை முடிச்சிட்டு வந்தது பிறகு கேள்வி நேரம் தரேன், அதில் உங்கள்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கலாமா? இப்போ ஓகே இதில் பேமெண்ட் இது போகுது, பேமெண்ட் சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சார் அப்ப அதுக்கு வேறையா பே பண்ணணுமா? பே பண்ணணுமோ? ஓகே Sir, excuse me, sir. எஸ், அண்ட் அவார்டு செரமனிக்கு வந்து நின்று கொண்டிருக்கல, அதை நாங்கள் சேர் ஒன்று அலோவ் பண்ணணுமே அந்த ஆளுக்கு. ரைட் சார் இப்போ நானும் என்னோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவும் 3 பேர் வராண்டா டோட்டல் எவ்வளவு கட்டணும்? 14. ஒரு அவார்டாக இருக்கு உங்களுக்கு. ஓ சார், அட்வான்ஸ் மட்டும். அட்வான்ஸ் மட்டும் வந்து அவங்களுக்கு 6000, ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு 3000, செகண்ட் பேரண்ட்டுக்கு 5000, அப்போ டோட்டல் 14000 வருமோ? ஓகே சார். ரைட், ம். இது நான் அவார்ட் செரமனி செய்கிறது பிள்ளைகளோட அவங்களுக்கு ஒரு என்ன எங்களோட ஐக்கார்டை ஃபெஸ்ட் பிஎம்எஸ்ஹெச்சில் அவார்ட் செரமனி கன்வகேஷன் செஞ்சது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், நான் ஒன்றுமே செய்யலை. அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி, அவங்களே ஹால் புக் பண்ணி, அவங்களே க்ளோக் எல்லாம் எடுத்து எல்லாம் அவங்களே தான் செஞ்சாங்க. என்ன நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படித்து தந்திக்கிறீங்க, மற்ற இன்ஸ்டியூட்டோட இவ்வளோ எங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, நீங்கள் கிராண்டாக செய்யணும்னு பிள்ளைகள் ஒரு கிஃப்டாக தான் எங்களுக்கு ஃபெஸ்ட் கன்வகேஷன் செஞ்சாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இருக்கிறாங்க, ஒரு அதில் இருந்தாங்க ஒரு 70-80 பேர்கிட்ட. நாங்கள் சின்ன ஹோலை தான் எடுத்து செஞ்சோம், இப்போ அப்படி இல்லை. இப்போ 5 இயர்ஸ் ஆகிட்டு. ரைட், இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ஸும் கூட. உங்களுக்கு நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட்டில் வேணுமெண்டா விசாரித்து பாருங்கள் பேமெண்ட் டீட்டெயில் என்னம்மா இதுகள்னு சொல்லி. இந்த பேமெண்ட்டுக்குள்ளே தான் நாங்கள் ஹோல் சார்ஜஸ் ப்ளஸ் அந்த இந்த ரெண்டல் சார்ஜஸ், க்ளோக் ரெண்டல் சார்ஜஸ் ப்ளஸ் ஸ்க்ரோல் சார்ஜஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் வரும். ரைட், அதுக்கு மினிமம் தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து இப்போ நான் அவார்டுக்கு வரேன். ஸ்பெஷல் அவார்டுக்கு நீங்கள் எடுக்கணுமெண்டா எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எடுக்க இயலாது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் எடுக்கிறேன்னா அது அவார்டுன்னு நாங்கள் பேர் வைக்க இயலாது. ரைட், இந்த பிஸ்னஸில் காஸ்மெட்டிக் பிஸ்னஸில் எங்கிட்ட படித்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நாங்கள் இந்த அவார்டை கொடுக்குறோம். ரைட், அப்போ அது என்ன ஸ்டெப்னா, நீங்கள் வந்து முதலாவது பிஆர் உங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது ப்ரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துருக்கணும். ரைட், அடுத்தது உங்களோட பிராண்ட் நேமும் லோகோவும் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி இருக்கணும். ரைட், அடுத்தது வந்து சோஷியல் மீடியாவில் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். ரைட், இது 3 இருக்கணும். அதோட சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வீடியோ ஒன்று நீங்கள் செஞ்சு தரணும். உங்களோட ப்ரொடக்ட்ஸை பற்றி ஆக்களுக்கு தெளிவு விட்டு. இப்போ எங்களுக்கும் கேள்வி வரக்கூடாது, பிறகு நீங்கள் என்ன ஆதாரம்னு கேட்கக்கூடாது. இவங்களுக்கு அவார்ட் கொடுத்துக்கிறீங்க, எல்லாரும் எல்லா அவார்டும் மாதிரி இப்போ காசுக்கும் அவார்ட் கொடுக்குறாங்க தானே, இது எங்களோட அவார்டு அப்படி இல்லை. ரைட், அப்போ அதனால் வந்து நீங்கள் உங்களோட என்ன பிராண்ட், என்ன ப்ராடக்ட் செய்கிறீங்க, அதை எப்படி செய்கிறீங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டுக்கிறீங்க எல்லாம் சொல்ல தேவையில்லை. உங்களோட மார்க்கெட்டிங்கு தேவையானது. இப்போ உதாரணத்துக்கு ஷாம்பு வந்தா நான் சியாக்கா ஷாம்பு செய்கிறேன், சியாக்காவால் என்ன நன்மை அப்படின்ற மாதிரி ஒரு இதுகள். ரைட், அடுத்தது வந்து உங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க,
ரைட். ஏன் இந்த காஸ்மெட்டிக் செய்ய வந்தீங்க அந்த மாதிரி நாங்கள் சாம்பிள்ஸ் வீடியோஸ் போன முறை ஸ்டூடெண்ட் செஞ்சதுகள் வேணுமெண்டா குரூப்பில் போட்டுவிட சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அதுகளை பார்த்து இது பண்ணலாம். அடுத்தது அதுல வாய்ஸ் வந்து ஐகா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்றதும் வரணும். ரைட். அடுத்தது வந்து இந்த ஷீல்டுக்கு உங்களுக்கு அவார்ட் வேணுமெண்டா இந்த ஷீல்டுக்குரிய எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து வரும். போன முறை 10,000 கிட்ட வந்த ரைட், அது நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கணும். ரைட், எங்களுக்கு பே பண்ண இயலாது. 10,000க்கு மேலே வந்தால் நான் அதை பே பண்ணிக்கொள்கிறோம். ரைட், இந்த ஷீல்டு உங்களுக்கு தருவோம். அதுக்கு நீங்கள் அந்த அவார்ட் செரமனிக்கில் அந்த பேமெண்ட் வராது, அது வேறையாக வரும். ப்ளஸ் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து இதுக்குள்ள பேமெண்ட் இல்லை, ஆட் பண்ணி இல்லை. ரைட், ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்ட நம்பர் நான் அவரை ஆட் பண்ணிக்கிறேன் குரூப்பில். நீங்கள் அவரை நான் பேமெண்ட் டீட்டெயிலை போட சொல்கிறேன். நீங்கள் நேரத்தோட பண்ணிவிட்டு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கே அவங்க எல்லாம் செட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு அன்றைக்கே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டே போயிடலாம். ரைட், போன முறை நடந்த ஒரு பிரச்சனை, பேமெண்ட் அட்வான்ஸாக பண்ணாமல் அந்த இடத்துல வந்து நின்று கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அந்த டைம் பெரிய ப்ராப்ளம் ஆயின. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணாமல் ஃபோட்டோஸ் கேட்டுக்கொண்டு இருந்ததால் அவங்களுக்கும் செஞ்சு கொள்ளலாம் போனேன். சில பேர் எடுக்கக்கொள்ள எங்களுக்கு தரலேன்னு சண்டையெல்லாம் வந்துச்சு. ரைட், ஆனால் அதை நீங்கள் ஃபோட்டோகிராஃபரோட பார்த்துக்கொள்ளுங்க. ஃபோட்டோகிராஃபிக்கும் ஐகாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதையும் நான் இப்போ சொல்லிக்கொள்கிறேன்னா. ரைட், நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணின இந்த ஒசத்மா இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸும் வார. அப்போ ஒசத்மாட ஃபோட்டோகிராஃபர் தான் அவர். அப்போ நாங்கள் வேறையா 2 ஃபோட்டோகிராஃபர் எடுத்தால் இவன் செய்ய இயலாது. இப்போ நாங்கள் எடுக்கிறதில்ல, நாங்கள் ஒசத்மா ஃபோட்டோகிராஃபரே நாங்களும் இது பண்ணி கொள்வது. ரைட், அவரும் நல்ல போன முறையும் நல்லா செஞ்சாங்க. ரைட், பேமெண்ட்டும் ரீசனபிள். ஸோ அவங்கள்ட்ட இது பண்ணுவோம். அவர் பேமெண்ட்டை போட்டால் போகிறோம், நீங்கள் அவங்கள்ட்ட பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணும், என்ன மாதிரி வேணுமென்ட்டு நீங்கள் அவங்களோட அதை கழிச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், ஒவ்வொருத்தராக கேளுங்க. சார் அந்த வீடியோ போட சொன்னீங்க இல்லையா, அந்த வீடியோ குரூப்ல போடணும் நம்ம. இப்போ நீங்கள் பேசினாலும் அனுப்பினாலும் சரி, குரூப்பில் போட்டாலும் சரி. சார் அவார்ட் அந்த ஷீல்டுன்னு சொல்லி சொன்னீங்க, தனியாக ஒரு குரூப் ஒன்று துவங்குவோம். அந்த குரூப்பில் லிங்க்கை நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ரைட், அப்போ அதில் தான் உங்களோட லோகோ, உங்களோட பிராண்ட் நேம், ஏன்னா நாங்கள் இந்த அவார்ட் ஷீல்டில் வந்து உங்களோட பிராண்ட் நேம், உங்களோட லோகோ எல்லாம் பிரிண்ட் ஆகி தான் வரும், எம்போஸ் பண்ணி வரும். ரைட், அப்போ அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணீங்க. அதுக்கு நாங்கள் வேறையா குரூப் ஒன்று எடுப்போமா. ஷீல்டுன்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்களா? எதை பற்றி? அந்த ஸ்டீல்னு சொன்னீங்க, அவார்ட்ல வர அது என்ன மாதிரி? ஷீல்டு இந்த இமேஜ் தெரியுது உங்களுக்கு? எஸ் சார், இதான் ஷீல்டு தான் வரும். ஷீல்டு நாங்க பிஆர் வந்து பிரைவேட் கம்பெனி ஒன்றுல எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா எந்த மாதிரின்னு கொஞ்சம் சொன்னா. எங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, பிஆர் பிரைவேட் லிமிடெட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. அப்படி இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் திருப்பி டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டுடுறேன். நோட் எங்களோட ஐக்கா நம்பர். அத பத்தி ஒரு செஷன் ஒன்று செஞ்சா ஈஸியா இருக்கும் தானே சார்? Excuse me, sir. ஆல்ரெடி இப்போ நான் 10க்கு மேலே செஞ்சிட்டேனே. எங்களோட இதுகளும் இருக்கு. இல்லாட்டி அதுல ரெக்கார்டிங் வந்து சரி அனுப்பினா சார் குரூப்க்கு குரூப்புக்கு போட்டு அவங்களோட சிலபஸ்ல எல்லாம் இருக்கு. நாங்க அது வந்து 1 வீக்ல எக்ஸ்பயர் ஆகவே தானே சார் எங்களுக்கு மறுவ அந்த பிஆர் எடுக்கல. இல்ல பிஆர் எடுக்கிறது வந்து நான் 1 வீக்ல எக்ஸ்பயர் ஆகாது. ஏண்டா அது இருக்கிறது வந்து யூடியூப்ல சார். அப்ப அந்த சேனல்ல கொஞ்சம் ஷேர் பண்ணிடலாமா சார் குரூப்ல? குரூப்ல லெக்சர் ஷேர் பண்ணி இருப்பாங்க, நீங்க கொஞ்சம் பாருங்க. இல்லாட்டி நான் திருப்பி ஷேர் பண்ண சொல்றேன். இல்ல சார், அது மட்டும் இல்ல சார். நீங்க கன்வகேஷன் குரூப்ல இருக்கிறீங்க தானே? ஓ சார், அந்த குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். ஏன் நான் இதை இப்படி சொல்றேன்னா, பிஆர் எடுக்கக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் வர ப்ராப்ளம்ஸ் வந்து தனித்தனியா அவங்களுக்கே உரியது. அப்ப அதுக்கு டைலர்மேட் சொல்யூஷன் தான் வேணும். நான் காமனா எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க இயலாது. அப்ப நீங்க பேர்சனலா இது பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதுக்குரிய சொல்யூஷனை எனக்கு கைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. එක්ස්කියුස් මී මම සිංහලයකට තමයි ජොයින් වුනේ භාගයක් ඉවරයි ඒකයි මේ සිංහලෙන් කතා කර කමක් නැහැ. கொஞ்சம் இருங்க, அப்ப ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. தமிழ் மீடியம் முடிஞ்சப்பறம் நான் உங்களுக்கு சொல்றேன். சார் ஓ சார் இப்போ நான் வந்து சார் இப்போதான் டிப்ளமா முடிச்சுட்டு அட்வான்ஸ் டிப்ளமா செய்துட்டு இருக்கேன் சார். ஓகே, இப்போ நான் வந்து பிஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாமா சார்? மேலும் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பெருசா இல்லாம அப்படி பரவாயில்லையா சார்? அந்த மாதிரி இல்ல பிஆருக்கு உங்களுக்கு பிஆர் பதிகிறதுக்கு இல்லாட்டி பிரைவேட் லிமிடெட் பதிகிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்ல. ஓகே சார். நீங்க ஓகே லீகலா ஸ்ரீலங்கால ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க என்றதுக்கு ஓகே தான் அது தாரது.
ஓகே அது சார். யாருக்கும் எந்த இதுலயும் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ். பிஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த மாதிரி கிரைட்டீரியா யூஸ் பண்ணணும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா காஸ்மெட்டிக் செக்ஷன்ல வைக்கணுமா சார், இல்லாட்டி வேற செக்ஷன்ல எங்களோட பிஆர் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருந்தா இதுக்கும் அதுக்கு யூஸ் ஆகுமா சார்? இல்ல நீங்க இப்ப அது வந்து நீங்க காஸ்மெட்டிக் இந்த பிசினஸ ம். அதுல செய்ய போறீங்களா இல்லையான்றதா. இப்ப நீங்க ஆல்ரெடி வேற பிஆர் ஒன்று எடுத்திருப்பீங்க. ஓ சார். பிஆருக்கு நீங்க காஸ்மெட்டிக் ஆட் பண்ண போறீங்கன்னா ஃபியூச்சர்ல அதே இதுலயே உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். இப்ப சேம் அதுல பிஆர்ல இல்ல ரெண்டையும் அடிக்கணும். ஓ அதுல ஓகே இல்ல சார். வேறையா எடுக்கணும்டா நீங்க வேறையா தான் இது பண்ணணும். ஏன்டா அதுல ஷீல்டு எல்லாம் உங்களோட லோகோ உங்களோட பிசினஸ் நேம் எல்லாம் எம்போஸ் பண்ணதுக்கு பிறகு மாத்தலாம் அது. ஓகே சார். ஓகே, அப்ப எங்களுக்கு ஒரு பிஆர்ல 2 ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலுமா சார்? அது நீங்க பிறகு உங்களோட பிஆர்ல வந்து காஸ்மெட்டிக் ஆட் பண்ணிக்கொள்ளணுமா? ஓகே சார். அப்ப இப்ப நாங்க வேற ஒரு பிஆர் திறந்து பழைய பிஆருக்கு இதை ஆட் பண்ணணும் இல்ல சார். நீங்க முதல்ல டிசைட் பண்ணுங்க காஸ்மெட்டிக் அந்த பிஆர்ல செய்ய போறீங்களா இல்லாட்டி வேற பிஆர் எடுக்க போறீங்களா? சார் அது எது மிச்சம் கன்வீனியன்ஸ், அது எது செஞ்சா அது நல்லா? உங்களோட நீங்க ஆல்ரெடி எடுத்துக்கிற பிஆர் அதோட பெயர் காஸ்மெட்டிக் சூட் ஆகுமா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும் நீங்க. ஓகே சார். ஓகே சார். சார் மற்றது சார், இந்த போட்டோ வந்து எங்களுக்கு ஆல்பம் மாதிரி செஞ்சு இந்த ரெக்ஸின் அது நீங்க கவரோட. போட்டோகிராஃபரோட காய்ச்சி கொள்ளுங்க. ஓகே சார், ஷூர் சார், தேங்க்யூ சார். ஓகே வெல்கம். சார் நான் வந்து ஐகால சேர்ந்த பிறகுதான் ஐடிபி அப்புறம் ஜிஎம்பி இதெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டேன். இதை விட எக்ஸ்ட்ராவா வேற எதுவும் செய்யணுமா சார்? ப்ராடக்ட் நல்லாவே மூவ் பண்ணி கொண்டு போகணும்னா எடுக்கணும் ஐடிஐ எடுக்கணும். என்ன சார்? இன்னும் ஜிஎம்பி அப்புறம் ஐடிபி இன்னுமே இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் இருக்குதா? நீங்க இப்ப எடுத்துக்கிறீங்க உங்களோட ப்ராடக்ட் செய்யற இடத்துக்கு தான் நீங்க ஜிஎம்பி எடுத்துருக்கீங்க. உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஒன்றும் எடுக்கல. அப்புறம் நீங்க ப்ராடக்டை கொண்டு போய் கொடுத்து ஐடிஐல ரிப்போர்ட் எடுக்கணும். அதையும் செஞ்சுட்டேன் சார். ஜிஎம்பி எடுத்து நான் என் ப்ராடக்ட் கொண்டு போய் செக் பண்ண பிறகு தான் அது ஜிஎம்பி இல்லையே. காஸ்மெட்டிக் ஜிஎம்பின்னு சொல்லி தான் சார் நாங்க போய் அங்க கொடுத்து எடுத்தது. எங்க எடுத்தீங்க? நான் எடுத்தேன் வவுனியால. இங்க கொழும்புல கொஞ்சம் யாரு மெடிக்கல் தந்தது? ஐடிபில ஒருத்தர் தான் சார் தந்தாரு, கோபின்னு சொல்லி ஒருத்தர். எவ்வளவு கட்டுனீங்க? கேஷ் வந்து நான் இன்னும் கொடுக்க இல்ல, போடுறேன்லாம் சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு விளங்கல. காட்லாம் வந்துட்டு சார். கேஷ் எல்லாம் எங்களுக்கு பெருசா சொல்ல இல்ல, குரூப் ஒன்றுல தான் எங்களை ஆட் பண்ணி விட்டு செஞ்சு தந்திருக்கிறாங்க. அது எங்கட ஊர் தலைவராலேயே அப்படி அது கதைச்சு இல்ல அது செஞ்சது. வெளியீடு இல்ல. அதை எடுத்து கொண்டு போய் நீங்க என்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா கன்னத்துல ஒன்று தருவான். ரைட். ஸோ உங்களுக்கு ஜிஎம்பி எடுக்கணும். நீங்க காஸ்மெட்டிக் எடுக்கிறதுன்னா ஒன்று என்எம்ஆர்ஐல எடுக்கணும் ஜிஎம்பி, இல்லாட்டி ஆயுர்வேதில எடுக்கணுமா. மற்ற நிறைய இருக்கு பிரைவேட் ஜிஎம்பி தார இதுகள். உங்களுக்கு அவங்ககிட்டையும் எடுக்கலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. அதை எடுத்துக்கொண்டு போய் நீங்க ஸ்ரீலங்கால ஒன்றும் செய்ய இயலாது. ரைட். அதை வந்து என்எம்ஆர்ஐயால அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து தான் இது பண்ணுவாங்க. மற்றது ஜிஎம்பிங்கிறது இடத்துக்கு எடுக்கிறது, ப்ரொடக்ட்டுக்கு எடுக்கிறது இல்லை. குட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். சார் ஆயுர்வேதிக்ல நாங்க இது பார்க்கல, டாக்டர் கான்டாக்ட் பண்ணணுமா சார்? ஆயுர்வேதிக் ரெஜிஸ்டர்ட் நம்பர் உள்ள டாக்டர் வந்து வேணும். ஃபார்மசியும் அப்படித்தான். நீங்கள் ஃபார்மசியில் போய் மருந்து எடுத்தாலும் ஃபார்மசிக்காரனுக்கு மருந்து தர இல்லாத அவங்களுக்கு டாக்டர் எழுதுகிற சிட்டுக்கு தானே அவனுக்கு தரலாம். ரைட். அது மாதிரி தான் இதுகளும் வரும். ரைட். நீங்கள் ஆயுர்வேத ரெஜிஸ்டர்ட் நம்பர் உள்ள டாக்டர் வந்து எடுத்துக்கொள்ளணுமா. ஓகே. சோ அதை ஜிஎம்பி உங்களுக்கு என்ன மாதிரி எடுக்கிறேன்னா எடுக்கிறீங்களா அதெல்லாம் தேவையில்ல, நார்மலாகவே எடுக்கலாம். ஓகே சார். ஓகே டாக்டர், ஜிஎம்பி எடுக்கிறேன்னு இப்ப நான் வீட்ல ஒரு சின்ன அளவு ஸ்கேல்ல தான் செஞ்சு கொண்டு போறேன். அப்ப எனக்கு சொன்னாங்க, இப்ப ஜிஎம்பி எல்லாம் எடுக்கிறேன்னா ஓகே வீட்டுக்கு சார். இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அதுக்கு வீட்டுக்கு வாசல் வேற தனி அதுக்குன்னு இருக்கணும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்ப அது கஷ்டமா, நான் அப்படியே அந்த ப்ராசஸிங் அப்படியே விட்டு பாட்டுட்டு அது பரவாயில்லையா சார்? இல்லை அப்படித்தான் நாங்கள் கேட்பாங்க. ஜிஎம்பி அப்படித்தான் எடுக்கிறது. ஏண்டா அப்ப அப்படி இல்லாம சும்மா வீட்ல அப்படி செய்யறேன்டா அப்ப இப்படி எடுக்கிறேன் சார்? வீட்டில் அப்படி செய்யலாம். வீட்டில் அப்படி செய்கிறேன்னா ஒரு ரூமை அனெக்ஸ் ஆக்கி அதுக்கு வழியை வேற ஆக்கணும், உள்ளால் உள்ள வழியை மூடணும். அப்படி ஒரு செப்பரேட் இதொண்டு செய்ய கஷ்டமே சார். எங்க வீட்ல இது அபார்ட்மெண்ட் மாதிரி அப்படி செப்பரேட்டா தானே இருக்கிறேன். அது ஏன் அப்படி செய்யறதுண்டா ஜிஎம்பியில் அது ரெஸ்ட்ரிக்டட் அப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க. சிம்பிள் அப்ப சார் அந்த பிஆர்சி எடுக்கும் மேலவா? அப்ப நீங்க அப்ப இடம் இல்லாட்டி எப்படி எடுப்பீங்க? இடம் வேணுமே பிஆர்சி எடுக்க. இப்ப இதுக்கு சொல்யூஷன் என்ன சார்? இதை இப்படி செய்யறேன், இப்ப என்ன சொல்யூஷன் இதுக்கு? ஒன்று நீங்க சின்ன அனெக்ஸ் ஒன்று எடுத்து இது பண்ணணும்.
அப்படி ஒன்று தான் நீங்கள் போகணும். ஏண்டா வீடுகளுக்கு கொடுக்குறல்ல ப்ரொடக்ட் செய்கிற இடத்துல அனிமல்ஸ் இருக்க இயலாது. பூனை, டோக், கரப்பத்தான், எலி அதுகள் இருக்க இயலாது. இப்ப நான் வீட்ல தான் ஒரு சின்ன லெப் மாதிரி அதுக்கு ஒரு டேபிள் போட்டு செட் பண்ணி செய்றேன். அதுக்கு அப்ப செப்பரேட் அது என்ட்ரன்ஸ் சரி ஒன்று வேணும். நீங்கள் வீட்டுக்குள்ள உள்ள என்ட்ரன்ஸை செட் பண்ண இயலாது. இப்ப கொலம்போ பொறுத்த வரைக்கும் 2 வாசல்ன்றது அது பாசிபிள் இல்ல தானே. அது இப்ப நான் ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரிக்கு ஒரு வாசல் தான் இருக்கு. ரெசிடென்ஸுக்கு அது தர மாட்டாங்கம்மா. அதான் மெயின் ரீசன். ஏன்டா அந்த இதுகள் வாழ்றதால சம்டைம் எலி அதுகள் வந்து அவங்களோட ப்ராடக்டை கண்டாமினேட் ஆயினா இது ஆயிருமென்னு தான் தாரல. அப்ப இதுக்கு வேற Excuse சொல்யூஷன் தனியா இல்ல. ஒரு எனக்கு சின்ன சொல்ல அது உங்களோட வீட்டுக்கிட்ட பாருங்க, சின்ன ரூம் உண்டு இல்லாட்டி அனெக்ஸ் உண்டு, தனியா சின்ன ரெண்ட்டுக்கு எடுக்கலுமெண்டா எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க பிரைவேட் லிமிட்டடை ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ அப்படி இது பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல ஏர்ன் பண்ணி கொண்டா நீங்க அப்படி போங்க. இப்ப அதுக்கு Excuse ஜிஎம்பி me, இல்லாம doctor. பிஆர் மட்டும் செய்யலுமா சார்? பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணலுமா? ரெஜிஸ்ட்ரேஷன் தர மாட்டாங்களேம்மா வீட்டுக்கு. பிரைவேட் லிமிடெட் தான் எடுக்கணும். ஐடிபியை பத்தி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். 3500 மாதிரி கொடுத்துட்டு ஐடிபியில போய் கதைச்சி எங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போட்டோ காப்பி, ஐடி அதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு காட்டும் வந்துட்டு அதுல. அத பத்தி இருக்கா சொல்ல மாட்டீங்களா என்னன்னு சொல்லி? நீங்க ஐடிபிட்ட தான் கேட்கணும். நீங்க என்னத்த சொல்றீங்கன்னு எனக்கு விளங்க மாட்டேங்குது. ஐடிபி சம்பந்தம் இல்ல. இண்டஸ்ட்ரியல் இல்ல இப்போ டெவலப்மெண்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸுக்கும் சம்பந்தம் இல்ல. அதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் என்எம்ஆர்ஐ தான். சொல்லியிருந்தாங்க. அரசாங்கத்துல சில ரெண்டே ப்ராடக்ட் 2 பொடி தான் இருக்கு. அரசாங்கத்துல 2 பொடி தான் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ரெஜிஸ்டர் தரலாம். ஒன்று வந்து என்எம்ஆர்ஐ, ரெண்டாவது வந்து ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட். இது தவிர வேற எந்த இதுவும் உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கோ உங்களோட ப்ராடக்டை ரெஜிஸ்டர் பண்ற இடத்துக்கோ ரெஜிஸ்ட்ரேஷன் தர இயலாது. பிரைவேட் இதுகள் இருக்கு, பியூரோ வெரிடாட், எஸ்ஜிஎஸ், எஸ்எல்எஸ், அப்படி பிரைவேட். அந்த எஸ்எல்எஸும் கவர்மெண்ட் அவங்களும் தரலாம். அது இல்லாம எஸ்ஜிஎஸ் அப்படி நிறைய பிரைவேட் இதுகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட எடுத்தாலும் அது வந்து என்எம்ஆர்ஐயால அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட என்எம்ஆர்ஐ ஜிஎம்பி தான் அவங்க கேட்பாங்க. ஆயுர்வேதிக்கு போனா ஆயுர்வேதிக் வந்து திருப்பி வந்து எப்படி சார், என்ன ப்ரொசீஜர் சார்? விளங்கல்ல. பிரைவேட் லிமிடெட்ல போறேன்டா என்ன ப்ரொசீஜர் சார்? பிரைவேட் லிமிடெட் போறேன்னா அவங்களோட ரெஜிஸ்டர் பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும். என்ன கம்பெனி, உதாரணத்துக்கு ஏபிசி பிரைவேட் லிமிடெட் என்னமோ வந்து நீங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆன்லைன்ல செய்யலாம். உங்களுக்கு ஆன்லைன் நீங்க இதுக்கு போங்க. நான் வெப்சைட் ஒன்று காட்டுறேன். என்னோட ஸ்கிரீன்ல என்ன தெரியுது உங்களுக்கு? அவார்ட்ஸ் ஷீல்ட்ஸ், ஷீல்ட், ஸ்பெஷல் ஷீல்ட்ஸ். கொஞ்சம் இருங்க. இப்போ கூகுள்னு தெரியுதா? எஸ் சார். எஸ் சார். ரைட். நீங்க ஈரோக்னு அடிங்க. irok.gov.lk. இந்த ஸ்கிரீன் தெரியுதானே? தெரியுது. irok.gov. இப்போ ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. சரியா? இதுல போய் நீங்க ஸ்கிரீன்ஷாட் ரைட். irok.drc.gov.lk. அதில் போய் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். டீட்டெயில்ஸ் கொடுத்து சைன்இன் பண்ணுங்க. சைன் அப் பண்ணுறது இருந்தானே, சும்மா இமெயில் அதுக்குள்ள சைன் அப் பண்ணுற மாதிரி தான். சைன் அப் பண்ணி போட்டு அதில் அதுக்கப்புறம் நேம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கேட்கும். நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு 2900 நினைக்கிறார் நேம் செலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ரைட். அந்த நேம் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா அது காட்டும், ரெட்டில் காட்டும் அந்த நேம் அவைலபிளாக எடுக்கலுமான்னு சொல்லி. எடுக்கலாடி ரெட்டில் காட்டும், எடுக்கலுமெண்டா இதுகளை மட்டும் காட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கலுமெண்டு இது பண்ணிவிட்டு நேமை பார்த்து சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு நம்மளா இமெயில் திறக்கிற மாதிரி தான் அந்த நேமை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 2900 போகும். ரைட். அது பிறகு வந்து உங்களோட கம்பெனி ஆர்டிக்கல் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆர்டிக்கல் வேணுமெண்டா என்ற கேளுங்க, நான் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் தாரேன்.
ரைட் காஸ்மெட்டிக் ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதை சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களோட பார்ட்னர் ஒன்று வேணும். பார்ட்னர்ண்டா ஓனரும் டிரெக்டரும் செக்ரட்டரியும் வேணும். மினிமம் 2 பேர் சரி வேணும் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அவங்களோட 2 பேர் ஐடி டீட்டெயில்ஸ் பேரெல்லாம் போட்டுட்டு இது பண்ணால் அதில் ஃபார்ம் செட் கொஞ்சம் வரும். ஃபார்ம் 19 ஃபார்ம் 1 அப்படி கொஞ்சம் செட் ஒன்று வரும். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிக்கலோட சேர்த்து அப்லோட் பண்ணுறது. அது 13,000 ரூபா கேட்கும். அது கவர்மெண்ட் முத்து ஸ்டாம்ப் ஃபீ. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரைவேட் லிமிடெட் ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி உங்களோட வெட் நம்பர், டின் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் திறக்கணும். அது இது ஒன் டேலே நடக்கிற ப்ராசஸிங் உண்டா? ஒன் டே இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து ஒரு 3 days எடுக்கும் அப்ரூவல் வரத்துக்கு. நேம் செலக்ட் ஆகி வந்தது பிறகு நான் செக் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஓ 3 daysக்குள்ளே வந்துடே மேலும் நீங்கள் இண்டே காட்டினீங்கன்னா இன்றைக்கு பிஞ்சு வரையும், இல்லாட்டி 3 daysக்குள்ளே எப்படியுமே ஓகேயா இல்லையான்னு வரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், அது எங்களுக்கு மெயில் காசு அனுப்புவாங்க. சாரி, அது வந்து எங்களுக்கு அந்த நீங்க இந்த டீடைல் இதுல என்ன மெயில கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த மெயிலுக்கு அனுப்புவாங்க. என்னோட இது லோட் ஆகுது இல்லை ஏனோ தெரியல, ஓகே சார். தேங்க் ஆர்டிக்கல்ல கஷ்டம். நான் இது திருப்பி இதுக்கு வரேன். நான் என்னோட வீடியோஸ்ல நிறைய இருக்கு, ரெக்கார்டிங்ஸ்ல நான் நிறைய செஞ்சு யூடியூப்லயும் போட்டிக்கிறேன் இதுகளெல்லாம். சார் நீங்க சொன்னீங்க அந்த காஸ்மெட்டிக் அந்த இது ஷேர் பண்றேன்னு சார், அது நீங்க பிரைவேட்டா ஷேர் பண்ணுவீங்களா சார் இல்லாட்டி குரூப்லயா சார்? இல்ல குரூப்ல போட்டு விட்டுறேன். இப்ப யாரோ ஒரு ஆள் இதுல போட்டிக்கிறாங்க, எந்த யூடியூப் லிங்க போட்டாங்கன்னு தெரியல. அது பிஆர் யூடியூப் லிங்க் சார். அப்ப அதையும் பாருங்க, இல்லாட்டி நான் எங்கட இது ஒன்று நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். ஓகே சார், குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். இப்ப ஹலோ, எங்களுக்கு வந்து சார் இது இப்ப ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிபிகேட் தானே கிடைக்கும் டிப்ளமாண்டாலும்? ஓ ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒசத் மாடையும் சேர்த்து தான் கிடைக்குமா? ஓகே. அண்ட் சார் எங்களுக்கு ஐடிபி ரெகக்னைஸ் சர்டிபிகேட் ஒன்று தாருன்னு சொல்லி தான் சொன்னவங்க, அது என்ன மாதிரி? அது போன வருஷமே நான் கொடுத்தோம். நீங்க எப்ப கோர்ஸ் செஞ்சீங்க? இல்ல இந்த முறையும் எங்களுக்கு தந்த கோர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல டிப்ளமா இன் என்ன கோர்ஸ் செஞ்சீங்க? டிப்ளமா இன் ஹெர்பல் ஐடிபி காஸ்மெட்டிக் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கொஞ்சம் செஞ்சோம், ஒரு 3-4 பேட்ச் செஞ்சோம். நீங்க அந்த இதோ தெரியா? நாங்க ஒரு டிப்ளமாக்கும் ஐடிபி தாரேன்னு சொல்லல. லாஸ்ட் டிசம்பருக்கு வேணும்னா அந்த மெசேஜ் நான் ஸ்கிரீன்ஷாட் வேண்டா அனுப்பலாம் எனக்கு சார். நீங்க உங்களுக்கு அதுல அனுப்பிடுங்க, மெசேஜ்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. ஓகே சார். அதுல வந்து ஐடிபி ரெகக்னைஸ் சர்டிபிகேட் அண்ட் ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட் சர்டிபிகேட் ரெண்டும் போட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் எனக்கு அனுப்பிடுங்க. நான் நீங்க பழையதாகி போன டிசம்பர் மட்டும் நாங்க கொடுத்தோம், அது பிறகு கொடுக்கல. இல்ல நான் இது வந்து ஜனவரி 26 ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ். அதனால ஐடிபி சர்டிஃபிகேஷன் கோர்ஸா இருக்கும். மார்ச் மட்டும் நாங்க ஐடிபி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் செஞ்சோம், மார்ச்ல இருந்து அதையும் நிப்பாட்டினோம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நான் சர்டிஃபிகேட் எடுத்து 1 year ப்ராசஸிங் தான் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ப்ராசஸிங் டைம் 1 year. இந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்றதுக்கு எனக்கு 1 year ஆகும். ப்ராசஸிங் டைம் 1 year. 1 year ப்ராசஸிங் டைம் இங்க ஆஸ்திரேலியா. ஆமா, எங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு என்னமோ தெரியல, எங்களுக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு நாங்க அந்த அளவு இது ஒன்று இல்லை. ஸ்ரீலங்கால உங்களுக்கு இது ஒன்று செய்யலாதா? எனக்கு ஐடென்டி கார்டு வேணும். ஐசி இருந்தா தான் நான் பண்ண முடியும். எனக்கு ஐசி இல்ல, கட்டாயம். எனக்கு ஐடென்டி கார்டு இல்ல. நீங்க பாஸ்போர்ட்டால பண்ணலாமா? எல்லாம் ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் தான், ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் இல்ல. நீங்க கொஞ்சம் பேசலாம் இது பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்துட்டு சொல்றேன்னா. நான் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் செய்யறேன். ஆல்ரெடி நான் பார்மசூட்டிக்கல்ல இருக்கிறேன். நான் பேசலாம் ஹேண்டில் பண்றேனா? ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் இன்னொரு பேர்லாம் இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறேன் எல்லாத்தையும். எனக்கு அது பெனிஃபிட் இல்லை தானே? ரைட், ஓகே. நான் உங்களோட போர்ட்ல போட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை பார்த்துட்டு சொல்றேன்னா. நான் சர்டிஃபிகேட் எடுத்து அதை கொண்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 1 yearக்கு அப்புறம் தான் 1 year ப்ராசஸிங் டைம். 1 yearக்குள்ள வந்துடும். ப்ராசஸிங் டைம் 1 year. நான் கம்பெனி நேம் எல்லாம் இதை எடுத்து வச்சிருக்கேன், அந்த ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு சர்டிஃபிகேட் வேணும் கண்டிப்பா. அவங்க அப்ளை பண்றது சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். அப்ப இந்த சர்டிஃபிகேட் எடுத்தா தான் நான் அதுக்கப்புறம் தான் நான் ப்ராடக்டே பண்ணலாம். எனக்கு என்ன பண்றேன்னு தெரியாத குழப்பத்தில் இருக்கிறேன்.
ஓகே ஓகே. நீங்கள் பேர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்னா. ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ், அந்த கன்வெகேஷனுக்கு வர இல்லாதவர்கள் வந்து சர்டிஃபிகேட் எப்படி கலெக்ட் பண்ணி கொள்ளலாம்? நீங்கள் கன்வெகேஷன் முடிஞ்சு 1 வீக்குக்கு பிறகு நீங்கள் ஐக்கா கான்டாக்ட் பண்ணி அதை எடுத்துக்கொள்ளலாமா? அதை போஸ்ட்ல அனுப்புற மாதிரி செட்டப்ஸ் என்ன சரி? கொரியரில் நாங்கள் அனுப்புவோமோ, நீங்கள் பே பண்ணி ஓகே எடுத்துக்கிறோம் கொரியருக்கு. ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ். இப்போ நீங்க போட்டோகிராஃபி வந்து உங்களோட போட்டோகிராஃபி அவங்களுக்கு ஏத்த நாங்க பே பண்ணணுமா இல்லாட்டி எங்களோட பர்சனல் யாராச்சும் நாங்க கூட்டிட்டு வரலாமா? பேர்சனல் இயலாது. நீங்க ப்ரொவைட் பண்ற அவங்களுக்கு ஏத்த நாங்க பே பண்ணணுமா? ஓ ஓகே. அவங்களே எங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் எடுத்து தருவாங்களா? அவங்க அதெல்லாம் செட்டப் எல்லாம் கொண்டு வருவாங்க, பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகே அவங்ககிட்ட வச்சு நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. நம்ம மார்னிங் 8க்கு வந்தா அப்ப ஃபேமிலி மெம்பர்ஸும் 8க்கே வரணுமா? இல்லை இல்லை, அது உங்களோட ஃபோட்டோவை பொறுத்து. நாங்கள் 1க்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே நீங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறேன்னா நீங்கள் நேரத்தோட வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா சரி. ஏண்டா 1க்கு பிறகு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுக்க நாங்கள் வெளியில் அலோவ் பண்ண மாட்டோம். அப்ப அவார்டோட எப்படி நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட போட்டோஸ் எடுக்கிறது? இல்லைங்கல்ல, அவார்டு இப்ப நாங்க அவார்ட் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்த பிறகு நாங்கள் உங்களுக்கு அவங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸ்ட்டு எங்கள்கிட்ட ஸ்க்ரோல் க்ளோக் எல்லாம் நெய்லியாவே கொடுத்துருவோம். ஓகே 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 ஓகே. லஞ்ச் அந்த மாதிரி எதுவும் ப்ரொவைடிங் இருக்கா? ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி? இல்லை, லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஓகே நீங்கள் தான் லஞ்ச் எடுத்துகிட்டு வரணும். ஓகே சார். ஓகே சார் ஷோட்டீஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது? ரிஃப்ரெஷ்மெண்ட் நாங்கள் ட்ரிங்க்ஸ் ஒன்று மட்டும் தான் இது பண்ணுறோம். சார் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஓ 5க்கு தான் முடியுது. ஓகே சார். ஓகே, நாங்க அந்த டைமே வரலாம் தானேண்ணா? உங்களோட விருப்பம். நீங்கள் ஃபோட்டோ எடுக்க தேவையில்லைன்னு இருந்தால் நீங்கள் பண்ணுக்கே வரலாம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, Yes. எனக்கு 2 ப்ராக்டிக்கல். நான் அட்வான்ஸ் டிப்ளமா அட்வான்ஸ் டிப்ளமா செஞ்சுருக்கேன். எனக்கு ப்ராக்டிக்கலுக்கு எப்போ? நீங்கள் உங்களோட குரூப்பில் உங்களோட ப்ராப்ளம் கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் பேசணும் சொல்யூஷன் தான் தரணும். சரி சரி சரி, ஓகே ஓகே, ஓகே. சரி, தேங்க்யூ. வேற எதுவும் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? சார் இப்போ சார் பிரைவேட் ஸ்பெஷல் அவார்ட்ஸ் கம்பெனி வந்து நாங்க இந்த முறை அப்ளை பண்ணாம மேபி நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணலாமா இல்லாட்டி அந்த இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அதை அப்ளை பண்ணலாமா? நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அப்ளை பண்ணலாம், நோ இஷ்யூ. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஆனால் ஓகே. எங்கள் பழைய பேச்சஸுக்கு நாங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, பண்ணுவாங்களா? இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். நீங்கள் எப்படியும் ஒரு வார ஆகஸ்ட்டுக்கு அப்படி திருப்பி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொண்டீங்கன்னா சரி டீட்டெயில்ஸ் சார். ஓகே சார். அந்த ஐடிபி சர்டிபிகேட் பத்தின அந்த மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் நான் குரூப்ல போட்டிருக்கேன். உங்களோட நம்பர் தெரியா சார் அதுல டப் பண்றதுக்கு இருக்கலாம்? எந்த குரூப்பில் போட்டுக்கிறீங்க? கன்வெகேஷன் குரூப்ல. ஓகே, நான் பார்க்குறேன். ஓகே சார், அந்த போட்டோ எடுக்கிற நேரம் கைக்கு ஸ்க்ரோல் அப்படி தருவீங்களா இல்லாட்டி ஆஃப்டர் 1க்கு அப்புறம் தான் அது நமக்கு கைக்கு கிடைக்குமா? இது ஜனவரி பேட்ச் தானே, மார்ச் இல்லே? ஹலோ, உங்களோட ஐடிபி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குமென்னு நினைக்கிறேன் நான், ஜனவரி பேட்ச்ல. ஸோ டிசம்பர் ஜனவரி அப்போ இல்லை, நான் ஒரு செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னா. எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ். அந்த போட்டோகிராஃபி எடுக்கிற நேரம் அந்த ம் ஸ்க்ரோல் வந்து ஆஃப்டர் 1 தானே கைக்கு தருவீங்க? போட்டோ எடுக்கிற இல்லை இல்லை நேரம் இல்லை இல்லை, ஃபோட்டோ ஸ்க்ரோல் வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் ஸ்டைலியாக நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே 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 சார். ஓகே ஓகே, உங்களோட தேங்க்யூ. கைக்கு தர மாட்டோம், உங்களோட கைக்கு இதில் தான் தருவோம். ஓகே ஃபோட்டோகிராஃபருக்கு நாங்கள் சாம்பிள் ஏலியா கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். சார் 1 மந்த் பேக் எனக்கு வந்து இசாஃப்ட்ல நான் கிராஜுவேஷன் பண்ணினேன் சார். அப்போ அந்த அங்கட சிஸ்டத்துல வந்து அவங்க வந்து இந்த நேரத்தோட பேமெண்ட்ஸ் அட்வான்ஸ் எடுத்துட்டு சார் இது ஃபோட்டோஷூட்க்கு அவங்க வந்து கவர் ஒன்று தந்தாங்க சார். அந்த அவங்களோட இன்ஸ்டிடியூட் கலருக்கே எங்களுக்கு தர ஸ்க்ரால்ட கலருக்கே அது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரியே இந்த முறை அப்படி ஒரு ஐடியா ஒன்னோட செய்வோமா சார்? அப்படின்னா ஐக்கா கிரீன் கலர் தானே, கிரீன் கலர் முன்னுக்குள் அந்த ரெக்ஸின் கவரோட வந்து உள்ளுக்கு எங்களுக்கு தேவையான ஃபேமிலி ஃபோட்டோ, ஹாஃப் பஸ்ட், ஃபுல் ஃபோட்டோ அப்படி அப்படி. நான் இன்ஸ்டியூட்டை பேரை சொல்ல விரும்பல. அவங்க எவ்வளோ பேமெண்ட் எடுத்தாங்க? சாரி சார்.
அவங்களோட பேமெண்ட் எவ்வளோ கன்வகேஷன் ஃபீ? டோட்டலி 4500. சாரி, டோட்டலி 4500 அந்த அந்த செட்டுக்கு அப்படியே சார். கன்வகேஷனுக்கு கன்வகேஷனுக்கு வேற எடுத்தாங்க சார். அது எவ்வளோ? கன்வகேஷனுக்கு 20. ரைட். அப்போ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஓ சார், அது உண்மைதான். இல்ல நான் சொன்னேன் அது எங்க கொஞ்சம் நாங்க செய்யறது வந்து மெமரபிள் ஆயிக்குமே சார். இல்ல மெமரபிள் எல்லாம் இந்த நிறைய அட்வான்ஸ் இதுக்கு முந்தையும் நிறைய இதுகள் வந்த அதாவது ஓகே இப்ப சார். நாங்க எங்கட மெயினா நான் தான் ஸ்ட்ரிக் ஆகிக்கிறேன் இது இல்ல ரைட். ஆ மற்ற எலெக்ஷன்ஸ் மாதிரி என்னோட இதுல ஓகே சார். ஏன்னா இல்ல நான் இந்த ஐக்கா துவங்கினோட நோக்கம் வந்து ஓகே சார். நார்மல் அந்த லோவர் கிளாஸ் ஆக்கல, லோவர் மிடில் கிளாஸ் ஆக்கல, அப்பர் லெவலுக்கு கொண்டு போறது. அப்ப வாரத்திட வந்து ஓ எங்கட சார். ஐக்காக்குள்ள வாரது 100க்கு 90 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஏதோ ஒரு வகையில ஓ இது சார், உண்மை. தான் இருப்பாங்க, ஸ்ட்ரகிள் இல்ல பண்ண. அதுல வந்து எங்களுக்கு அதை நான் மிஸ் அவங்களுக்கு பண்ணல அட்வைஸ் சார். பண்றது, நீங்க இதுகளுக்கு செலவழிக்கிறதில்ல, நீங்க ப்ராடக்ட் உண்டோ இல்லாட்டி ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லாட்டி இல்ல பிசினஸ்ல முன்னுக்கு வர பாருங்க. உங்களோட ஐடியா மிச்சம் நான் வரவேற்கிறேன். இல்ல சார், நான் அவங்களுக்கு எப்படி நான் வந்து இறக்கமாய்க்கிறது மிச்சம் தேங்க்ஸ். ஓ சார், எனக்கு வந்து விருப்பமாயிடுச்சு சார். என்னண்டா டிக்டாக்ல லாஸ்ட் டைம் வந்து போட்ட வீடியோஸ்க்கும் இந்த டைமுக்கும் இன்னும் அட்வான்ஸா கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிக்கும்னு தான் நான் அப்படி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு சொன்னேன் சார். பிள்ளையான தேங்க்யூ வெரி மச். இல்ல பிள்ளை இல்ல, நீங்க இப்படி நினைச்சுக்கோங்க. உண்மையில ஐக்காவோட இறக்கமாய்க்கிறதுக்கு உண்மையில நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஓ சார், இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணினது. அதாவது அந்த ஐக்கா ஃபேமிலி மாதிரி. அப்ப பிள்ளைகள் நீங்களா எடுத்து தான் செய்யுங்க. ஓகே சார். ஃபோட்டோகிராஃபர்டையும் அதை டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். நீங்க அதை சாம்பிள்ஸ் அனுப்புங்க. அதை எப்படி மினிமம் பட்ஜெட்டுக்கு அதே மாதிரி செஞ்சு கொள்ளையல்னு சொல்லி 7 அனுப்புங்க. அவங்க வந்து 4 போட்டோஸ் தராங்க சார். அதுல வந்து அந்த 4 போட்டோவையும் அந்த ஆல்பம் மாதிரி இன்க்ளூட் பண்ணி மேலால வந்து கோல்ட் கலர்ல எம்போஸ் பண்ணிக்கிறாங்க. வந்து இசாஃப்ட் போட்டு பிஎஸ்என் பிடெக் அப்படி போட்டு அந்த ஆல்பம் மாதிரி. உண்மைக்குமே அது சரியான பசந்து சார். மத்த எல்லா பிள்ளைகளும் அது ஒரே சின்ன கலர் வீடியோ உடுத்து வந்து தானே. அனுப்பிவிடுங்க. ஓகே நான் சார், பண்ணி ஷுவர் சொல்றேன் உங்களுக்கு. ஷுவர் சார், ஷுவர் சார். நான் ஃபோட்டோகிராஃபரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன எக்ஸ்கியூஸ் மீ செய்யலாம். சார், அந்த பிரைவேட் லிமிடெட் அந்த இது ரெஜிஸ்டர் பண்ணனும். அடுத்து என்ன சார் செய்யணும் ப்ரொசீஜர்? அடுத்தது ப்ரொசீஜர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணது பிறகு அவங்களோட அதுக்கப்புறம் ஜிஎம்பி எடுக்கணும், அவங்களோட ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், ப்ராடக்ட்டுக்குரிய லெபோரட்டரி டெஸ்ட் ரிப்போர்ட் அதில் எடுக்கணும். ஆனால் அதெல்லாம் இப்போ தேவையில்லை, அவார்டுக்கு தேவையில்லை. ப்ரைவேட் லிமிடெட் எடுத்தீங்கன்னா மட்டும் போதுமா? ஆஹா, ஓகே. ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சார், ஓகே, இந்த நான் அவார்டுக்கு வந்து 10,000 இல்லாட்டி நீங்க குரூப்ல போடுவீங்களா சார்? இல்லை 10,000 தான். போன முறை அதுக்குள்ளே தான் போச்சு. 10,000க்கு மேலேண்டா நான் அதை ஐக்காவில் பே பண்ண சொல்கிறேன். ஓகே சார். அந்த இன்னொன்று சொன்ன நீங்க தானே சார், ஸ்டீல் ஏதோ அதுவும் எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு தான் 10,000 எடுக்கிறோம் அவார்டுக்கு, இந்த ஷீல்டுக்கு. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். நாங்க வேற அவார்டுக்கு எடுக்கிறோம்ல, அவங்களோட ஷீல்டுக்கு தான். நீங்க சொன்னீங்க அது வேறையா பே பண்ணணும்னு சொல்லி, அதனால தான் நான் டவுட்டா கேட்டேன். இல்ல அந்த 10,000 வேறையா தானே பே பண்ணணும். சார் ஓகே ஆல்ரெடி 10,000 பே பண்ணிக்கு இப்போ அவார்டுக்கு வேற 10,000 பே பண்ணனா என்ன மாதிரி இல்ல செய்யும் சார்? உங்களோட இதுகள் கன்ஃபார்ம் ஆயினா பிறகு தான் நீங்க பே பண்ணணுமா. உங்களோட இந்த நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி ரெஜிஸ்ட்ரேஷன், நேம், லோகோ, சோஷியல் மீடியா, மற்ற அந்த வீடியோ எல்லாம் அனுப்பி நீங்க கன்ஃபார்ம் பண்ணினது பிறகு தான் எங்களோட சைடால உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு இது அலோவ் பண்ணுவோம். சார் அது எந்த குரூப்ல அனுப்பணும்? சரி, ஐக்கா நம்பருக்கு நீ அட்மின் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா சரி. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நாங்க வந்து டிசம்பருக்கு போது எங்களுடைய இந்த பிஆர் கிடைக்காட்டி சார், அப்படி நாங்க இது எங்களுக்கு இந்த அவார்டு எடுக்க வேணும்னு சொன்னா கிடைச்சி இல்லாட்டி நாங்களுக்கு ரெஜிஸ்டர் எடுக்கலவா சார்? அப்படி லேட் ஆகுறேன்னு சொன்னா சார், அப்ப மத்த அடுத்த கன்வகேஷன் வருஷம் தான் எங்களுக்கு எடுக்கணும். அடுத்த வருஷம் எடுக்கணும். அப்படி செய்யலுமா சார்? இப்ப மேலும் ஓகே சார். ஓகே நீங்க ஜஸாக்கல்லாஹ். இப்ப நல்ல டைம் இருக்குது. இன்றைக்கு தான் 3ஆம் தேதி. ஆயிட்டான் சார். ஓகே ஓகே சார். உங்களுக்கு இந்த நவம்பர் 15 மட்டும் டைம் இருக்குது. அவங்க ஓகே சார். 45 நாள் அப்படி இருக்குது. தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். சார், நான் வர அந்த ஆல்பத்தை வந்து குரூப்ல ஷேர் பண்ணவா சார், இல்லாட்டி நீங்க அனுப்புற கான்டாக்ட் நம்பருக்கு ஷேர் பண்ணவா நீங்க சார்? பேர்சனலா ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ஸ்டிடியூட்ட ஷேர் பண்ற சரியில்லை. சரி சார். ஓகே சார். இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. சார், அந்த நம்பர் அந்த குரூப்ல என்ன மாதிரி எடுக்கணும்னு நீங்க சென்ட் பண்றேன்னு ஸ்கிரீன்ல சொல்றீங்களா? நம்பர் தெரியுதா? ஓ தெரியுது சார்.
எஸ் சார். இந்த நம்பருக்கு அனுப்புங்க. எஸ் சார். ஓகே சார். அந்த வீடியோ மட்டும் நீங்க அந்த சென்ட் பண்றீங்களா சார் குரூப்ல என்ன மாதிரி நாங்க ஓகே எடுக்கணும்? ஓகே 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 சார் எங்களுக்கு அந்த வீடியோவும் நீங்க அந்த பிஆர் சப்மிட் பண்ணப்போ போக்கல ஒரு இது ஒன்று அனுப்புறேன்னு சொன்னீங்க சார். அது சப்மிட் பண்ண உங்கள்ட்ட இது ஃபிளை சீக்குதுண்டு அதையும் அனுப்புவீங்களா சார் எங்களுக்கு? இல்ல சாம்பிள்ஸ் தான் நீங்க சொல்றீங்க போன முறை பிள்ளைங்க செஞ்சது. இல்ல சார் நீங்க வந்து சொன்னீங்க பிஆர் நாங்க வந்து செஞ்சு கொண்டு போக்கல எங்களுக்கு ஒரு பிளாங்க் கொண்டு வரும் அதுல எங்களோட தேவையான இதுவெல்லாம் எல்லாம் சப்மிட் பண்ணணும்ண்டு சார். அதை வந்து நீங்க அனுப்புறீங்களே குரூப்புக்கு ஷேர் பண்ண அதை பண்ணுவீங்களா சார்? நீங்க அப்படி விளங்குது இல்ல என்னத்த கேக்குறீங்க சார் அந்த ஏரோ Cosmetics. government.lk போக சொன்னீங்களே சார். இப்போ அது ஃபில் பண்ணப்போ போக்கல நீங்க சொன்னீங்களே பண்ணி ஒரு ஸ்டெப் கொண்டு வரும். ஆர்டிகல்ஸ் சொன்னீங்க சார். ஆர்டிகல் எஸ் சாரி ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் அதுல குரூப்ல போட மாட்டேன். ஓகே சார். தேவையானாக்கள் பர்சனலா கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். அது வெளியிடானது இந்த ஓகே சார். அப்ப நாங்க இந்த நம்பருக்கு சார் அதை கேட்க வேணும். அந்த நம்பரை கேளுங்க நான் அந்த நம்பருக்கு போட்டு சார் அந்த விடுறேன். வீடியோ மட்டும் இருக்கா என்னென்ன பேசணும் அப்படின்றத சொல்றீங்களா? வீடியோல நீங்க உங்களை பத்தி தான் பேசணும் மெயினா உங்களோட சார் அந்த பிராண்ட் வீடியோ எடுக்கும்போது அது என்னென்ன நம்ம பேசிக்கொள்ளணும் அப்படின்றத குரூப்ல அதான் இப்ப சொல்றேன். அதுல நீங்க முதலாவது டார்கெட் சாம்பிள் பண்ணணும். வீடியோ இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அந்த வீடியோ ஷேர் பண்ணினா நல்லா இருக்கும் இல்லையா? ஷேர் பண்ண எங்களோட பேஜ்ல நிறைய போட்டு இருக்கிறோம். நீங்களும் பார்க்கலாம். நான் குரூப்லயும் ஷேர் பண்ண சொல்றேன். இதுல உங்களோட பிராண்டையும் உங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தி தான் நீங்க பேசணும். ரைட். அதுகளை பத்தி வீடியோ எடுத்து போடுங்க. முகம் காட்ட தேவையில்லையா சார்? இது பண்ணுங்க. முகம் காட்டி வீடியோ போடணுமா சார்? இல்லாட்டி வாய்ஸ் ஓவர் ஓகே? முகம் காட்டினா நல்லா. அப்போ உங்களோட இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நம்பிக்கை வரும். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். அடுத்தது ஐக்கா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நீங்க போட்டீங்கன்னா சரி சொன்னீங்கன்னா. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். நாங்க ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணி அப்படி வீடியோ எடுத்து போடணுமா சார் இல்ல நார்மல்? அது உங்களோட விருப்பம். ப்ரொஃபஷனலா அதாவது இது வந்து இப்ப எங்களோட ஐக்கா பேஜை வந்து நார்மலா ஞாபகமாக்கள் பாக்குற. எஸ் சார். ரைட். அப்ப ஐக்கா ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு சொன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று இருக்கு வேர்ல்ட் வைடா. ஈவன் துபாய், கட்டார் எனக்கே தெரியாது. நிறைய பேருக்கு இது பண்ணி இப்போ நான் போன முறை இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போக்கு போனேன் பிஎம்எஸ்சிஹெச்சுக்கு. அப்போ நீங்கள் எங்கே என்ன இன்ஸ்டியூட்னு கேட்டு நான் எந்த கம்பெனிலேருந்து வரேன்னு நான் ஐக்காண்டவும் எல்லாருமே எனக்கே தெரியும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரைட். பிறகு தான் பார்த்தேன் இவ்வளோ பிராண்ட் டெவலப் பண்ணு ஆகிக்குதுன்னு சொல்லி. பொதுவாக அந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மாதிரி நல்லாவே செய்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ரியலாக ஃபார்முலேஷன் செஞ்சு ரியலாக ப்ராக்டிக்கலும் செஞ்சு லைவாக எல்லாம் இது பண்ணி பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறதால அந்த இன்னும் அந்த இதுகள் இருக்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ உங்களுக்கும் நாங்கள் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுற நேரம் நீங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்ல நேரமும் அந்த ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இந்த அவார்ட் வருது ஓவராலாக. ஜஸ்ட் அ மினிட். ஒரு சிஸ்டர் 2 மணி நேரமா வெயிட் பண்றாங்க. கதிஜா சிஸ்டர் இருக்கிறீங்களா? பேய்த்தாங்களோ தெரியல. சிங்கள மீடியத்துல கேள்வி கேட்க வந்தாங்க. சார் ஓ சார் இப்போ பிரைவேட் லிமிடெட் எடுக்கிறதா இருந்தா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நேம் பிராண்ட் நேமும் லோகோவும் ரெடி பண்ணிக்கணும் சார். உங்களோட நேம் கம்பெனி நேம் ரெடி பண்ணி கொள்ளணும். ஓகே சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் என்னோட 3 அவார்டு இருக்கு சார். பெர்ஃப்யூம் ஒன்று, டிப்ளமாவும் அட்வான்ஸ் டிப்ளமாவும். ஸோ நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா விசிட்டர்ஸ் இல்லாம இப்ப இந்த கோர்ஸ் ஃபீ சொன்னீங்கன்னா சரி. உங்களோட ஃபீ வந்து உங்களோட டிப்ளமாக்கு 6 + 2 அட்வான்ஸ் டிப்ளமாக்கு +2 பெர்ஃப்யூமுக்கு அப்போ எல்லாம் உங்களுக்கு மட்டும் 10,000 வரும். 10,000. ஓகே ஃபைன். ரைட். சார் கிராஜுவேஷன் கோட்டை எங்களுக்கே சொந்தமா தந்துடுவீங்களா? இல்ல எடுக்கிறதே 6,000. கோட் வந்து எவ்வளவு தெரியுமா? ரெண்டல் அன்னைக்கு எடுத்துருவாங்க. ரைட். நீங்க ரிட்டர்ன் பண்ணிடணும். நீங்க ஐடியா கொடுத்துட்டு எடுத்துட்டு திருப்பி ஐடியா கொடுத்துட்டு தான் ஐடியா எடுக்கணும். சிஸ்டர் ඔයාදින් අහන්න පුළුවන්. ஓகே சார். ගොඩක් වෙලා ඉන්නවා ඇති මං හිතන්නේ. சாரி. ரைட். வேற யாரும் கேளுங்க அவங்கள காணல. எக்ஸ்கியூஸ் மீ சார். நாங்க ஃபேமிலி மெம்பர் ஒரு ஆளுக்கு பே பண்றோம் தானே. அப்ப மார்னிங் போட்டோ ஷூட் டைம் வந்து அவங்க ஒரு ஆள் தான் நம்மளோட எடுக்க முடியுமா இல்லாட்டி அடிஷனலா ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுக்கிறேன்னா அவங்களுக்கு வேற பே பண்ணணுமா?
இல்ல இல்ல அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க போட்டோவுக்கு பே பண்ண தேவையில்ல. போட்டோஸ்ட நம்பருக்கு தான் போட்டோவுக்கு பே பண்ணணுமா? நீங்க ஓகே 10 நீங்க பேரை அவங்களோட பிடிச்சி ஒரு போட்டோ எடுத்தாலும் நீங்க ஒரு போட்டோக்கு தான் பே பண்ணணும். ஓகே ஓகே நாங்க எத்தனை அப்ப அப்பா அம்மா அப்படி நாங்க ஒரு 3 பேர் அப்படி இருந்து எடுக்கலாம் தானே, அதுக்கு நோ ப்ராப்ளம். நாங்க அந்த அதெல்லாம் நோ ப்ராப்ளம். போட்டோகிராஃபரோட பர்சனலா கதைச்சு கொள்ளணும். நீங்க போட்டோகிராஃபர்ட்ட நீங்க என்ன போட்டோ என்ன சைஸ்ல எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐதான் சார் நான் அந்த ஐடியாவை சொன்னேன். அதை நாங்க எல்லாரும் செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நான் நினைக்கிறேன் ஓகே அநேகமா எங்கட பஜ்லோல எல்லாரும் விரும்புவாங்க. அதை நல்லா அழகா இருக்கும் சார் அது. ஏன்னா ஓகே போன ஓகே வருஷத்துல இந்த வருஷத்துக்கு அது ஒரு இன்னொரு டிஃபரெண்டா ஒரு அட்வான்ஸா ஸ்டெப் இருக்கும். கொண்டு ஓகே அட்வான்ஸா இருக்கும்னு என்ன எந்த ஐடியா சார். சார் ஓகே எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. சாரி என்ன ஹலோ சொல்றாங்க சார்? ஐக்கா அந்த லோகோ போட்டு செய்யணும்னு சொல்றாங்களா? அது ஆல்பத்துக்கு. சார் அது வந்து எப்படின்னு சொன்னா ஐகார்டு அந்த உங்களோட அந்த லோகோவோட சேர்த்து சார் எம்போஸ்டா அந்த ரெக்ஸின் கவர் வந்து கிரீன் கலர்ல அந்த ஈசாஃப்ட்ல ப்ளூ தானே சார் உங்களோட ஆயுர்வேத தானே, அப்ப அது கிரீனா ஃபுல்லா வந்து அப்ப எல்லாரும் குரூப் போட்டோ பிடிக்கக்குள்ள அதையும் கையில வச்சுக்கொண்டு எல்லாம் செஞ்சு எடுத்தா கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிக்கும். டிக்டாக்கும் ஒரு டிஃபரெண்டா போடலும். ட்ரெஸ் கோடையும் நாங்க எல்லாருமே டிசைட் பண்ணி ஒரே மாதிரி கலர் உடுத்து ஒரே மாதிரி ரெப் பண்ணா அது அப்படி ஃபுல்லா நீங்க வித்தியாசமா குரூப்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஓகே சார், ஷூர் சார். ஓகே. தேங்க்யூ சார். சார் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ம் இப்ப நாங்க போட்டோகிராஃபி பத்தி தான். ஏன்னா போட்டோகிராஃபி வந்து நாங்க இப்ப நீங்க சொல்ற பர்சனல் ஆர்கில தானே நாங்க போட்டோக்கு பே பண்ணணும். ஆஃப்டர் 5 வந்து இப்ப நம்ம ஹாலுக்கு இப்ப ஆஃப்டர் 5 எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்க வெளியே வந்துடலாம் தானே. இப்ப என்னோட அப்பா வந்து போட்டோகிராஃபர். சோ எனக்கு பர்சனலா எடுக்கிறதுக்காக கேமரா கொண்டு வர முடியுமா? ஹால் அதாவது அது உள்ளுக்கு இருந்து நாங்க வெளியே வந்த பிறகு எனக்கு பர்சனல் எடுக்கிறதுக்காக. அது நீங்க எடுக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா சின்ன இஷ்யூ ஒன்று இருக்கு. நீங்க கேமரா வச்சு நீங்க போட்டோ எடுக்கிறதா இருந்தா பிஎம்எஸ்சிஹெச்ல பெர்மிஷன் எடுக்கணும். நீங்க வெளியில எடுக்கிறதா இருந்தா அவுட்டர் ஸ்பேஸ்ல. அது ஓகே. ஏன்னா அப்பா அது நீங்க போட்டோகிராஃபர்னால கொஞ்சம் ஆல்ரெடி அப்பா அங்க போட்டோகிராஃபர்ன்றபடியால நீங்க பிஎம்எஸ்சிஹெச் ஈவென்ட் அந்த இவங்களோட கொஞ்சம் அதை காய்ச்சி கொள்ளுங்க. எனக்கு ஓகே ஓகே ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையா? அந்த பிறகு ஓகே அவங்க ஓகே வந்து சார். இது பண்ணக்குள்ள இப்ப அது சரியில்லை யா உங்களுக்கு ஷூர் சரியில்லை, ஷூர் நீங்க அப்பாவோட கழிச்சு அவங்களோட அந்த பெர்மிஷன்ஸை கிளியர் பண்ணி கொண்டீங்கன்னா சரியா? சார் ஓகே சார். கேமராவுக்கு தானே அப்படி நாம நார்மலா போன்ல எடுக்கிற ப்ராப்ளம் இல்ல தானே இல்ல சார்? இல்ல அதுக்கும் போன்ல எடுக்கிற ப்ராப்ளம் இல்ல. போட்டோகிராஃபர்ஸ் எடுத்தா தான் அவங்க கேட்க அதுக்கு என்னமோ ரூல்ஸ் ஒன்று இருக்கு, பதியணும்னு சொல்லி என்னமோ ஒன்று இருக்கு அதுல. ஓ சார், அங்க போன உடனே எங்களுக்கு டோக்கன் தருவாங்க சார். ஓகே எங்கிட்ட சார். என்னென்ன போட்டோஸ் வேணும்னு அப்புறம் டோக்கனோட போயிட்டு அந்தந்த ஏரியால போட்டோ எடுக்கணும். அப்படித்தானே சார்? ஏன்னா ஆல்ரெடி என்னோட சிஸ்டருக்கு கன்வகேஷன் நடந்துச்சு. அப்ப வந்து அவ பியூட்டிஷியன் பண்ணா அவங்களோட இன்ஸ்டிடியூட்டாலையும் போட்டோ எடுத்தாங்க. இன்க்ளூட் எங்களோட அப்பாவும் போயிட்டு ஹாலுக்கு வெளியே எடுத்தாரு. பட் பெர்மிஷன் எதுவும் கேட்கல. நார்மலா தெரியும்னால இல்ல நார்மலா நார்மலா இது எடுத்தாங்க. பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க அது பெருசா இது பண்ண மாட்டாங்க. அப்படி இது ஓகே பண்ணா நீங்க அப்பா ஃபாதர் அதை ஹேண்டில் பண்ணி கொள்வாருண்டா சரி. ஆனா நீங்க ஓகே ஏரியா எடுத்துட்டீங்கன்னா நல்லா 5 மணி பூரா டயர்ட் ஆயிருவீங்க. ஓகே ஓகே நீங்க 8ல இருந்து 1 o'clock எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா நல்லா. ஓகே ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, அப்ப தேங்க்யூ வெரி மச். அப்ப நான் இதோட இது பண்ணி கொள்றேன். வேற டவுட்ஸ் இல்லைன்னா குரூப்ல போடுங்களா? ஓகே சார், தேங்க்ஸ் அலாட் சார். ஓகே, தேங்க்யூ வெல்கம். சார். வெல்கம். எங்களோட ட்ரெஸ் வந்து இப்ப நாங்க வந்து இப்ப வெளியே கடைசி இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் தானே சார்? வழங்கல்ல. அதை நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். நான் அந்த லாஸ்ட் போன முறை போட்ட போட்டோஸ் வீடியோஸ் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓ நான் அதை சார், லாஸ்ட் இயர் எந்த சிஸ்டர் எடுத்துச்சு சார், ஜாஹா. அதுல ஷேர் பண்ணி விட்டா உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைக்கலாம். ஓ சார், நான் அதை ஷேர் பண்ணி விட்டேன் சார். என் சிஸ்டர் எடுத்தாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். ஓகே, வெல்கம் சார். so much. Thank ஓகே you, சார். sir. ஓகே. Thank you சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.